ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம். ஸோ அதாவது துலாத்துல 3 பாதங்கள், விருச்சகத்துல 1 பாதம் இருக்கு. அதோட தன்மையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. விசாகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகர் அவதரித்த நட்சத்திரம். சுப்பிரமணியருக்கு ரொம்ப ரொம்ப சுப்பிரமணியனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திர தோற்றம் அமைப்புகளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நான் யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். அந்த ஒரு பாதம் மட்டும் விருச்சிக ராசியில் இருக்குது. 3 பாதங்கள் நமக்கு துலா ராசியில் இருக்குது. சுக்கிரனுடைய வீட்டில் குருவனுடைய நட்சத்திரம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறதுனால இது பொன்பொருள் யோகங்கள் தன்னுடைய திறமையினால் வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சத்ரு ஜெயம் அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுக்கலாம். எதிரிகளை துவம்சம் பண்ணி நம்ம எதிரிகளை அழித்து எதிரிகள் பயத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு உதவக்கூடிய நட்சத்திரம். குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்க? குணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 3 பாதமுமே துலா ராசியில வந்துடும். அதனால மட்டும்தான் அதுல ஆமா அதுல வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனரஞ்சகமாக மெயினாக ஃபினான்ஸ் எபிலிட்டி, தர்ம காரியங்கள் எபிலிட்டி மற்றும் அனைத்து விதமான சர்வீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு சர்வீஸ் தான். அல்லது ஒரு உடை தைச்சி கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, மூலப்பொருள்களை கன்வெர்ட் பண்ணுறது இது இவங்களுக்கு ரொம்ப இது பண்ணும். இவங்களுடைய அடிப்படையில் தேடுதல் அதிகமாக இருக்கும். ஒரு டாபிக்னு இல்லை, பல டாப்பிக்கில் தேடுதல் போய் எந்த நேரத்தில் ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி இவங்க வேலை செய்யறதுக்கு இது பண்ணுவாங்க. வீரம் அதிகமாக இருக்கும். அந்த வீரத்தோட விவேகமும் இருக்கும். அப்போ அந்த விவேகம்ங்கும்போது காலம் பார்த்து நேரம் பார்த்து பயிர் செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பதுங்கி இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த டைமுக்கு கரெக்டாக செஞ்சு ரெடி பண்ணிடுவோம். சிறப்புங்க ஐயா. உங்களுக்கு பொருளாதாரமாக எப்படிங்க இருக்கும்? பொருளாதாரமே குருவனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கனால இவங்க ஜாதகத்தில் குருவனுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய அமைப்பு, இந்த 2 அமைப்பு இருந்தாலே இவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி 2-6-10 உட்காந்துருந்தாங்க. ஆமாம், 2-6-10 தொடர்பில் இவங்களுடைய லக்னத்திற்கு 2-6-10 வரணும். இப்போ ராசிக்கு எடுத்துடக்கூடாது. இவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இந்த விசாகத்தினுடைய தொடர்பு வந்தால் மொத்த பணத்துக்கு அதிகாரமாக பெரிய பெரிய பேங்க்கு செக்டர் நடத்துறது, அல்லது நிதி நிறுவனங்கள் நடத்துறது, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறது, பெரிய கோடிகளில் பெறக்கூடிய பணத்தன்மையை கொடுத்துரும். சிறப்புங்க. திருமண வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கு? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாதத்தில் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ விசாகம் 1ஆம் பாதம் அப்படின்றது திருமண வாழ்க்கையில் ஒரு இனிமையாகவும் தர்மத்தோடையும் நல்ல விதமாக அமைக்கக்கூடிய அமைப்பு. 2வது இவங்களுக்கு பொருளுக்கும் நல்லா இருக்கும், உறவுக்கும் நல்லா இருக்கும். இந்த 2க்குமே இந்த விசாகம் 1ல் பிறக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. இந்த 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையில் ஈகோ பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். ஆனால் பொருளாதாரம் நல்லா இருக்கும். இதுக்கு காரணமே பொருள் சார்ந்து சிந்திக்கிறது தான். எந்த ஒரு உறவையும் ஒரு காசு சம்மந்தப்படுத்தியே இவங்க பேசுறதுனால இவங்க மேலே கருத்து வேறுபாடு வந்துடும். கணவன் மனைவி காசுல கண்ணா இருக்காங்க, பொருள் சார்ந்த மாதிரியே இயங்கிறதுனால இவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் வந்துடும். குடும்ப வாழ்க்கையை நிம்மதி கொடுக்காது. சில பேருக்கு இழப்புகள் கூட ஏற்படும். கணவன் மனைவி உறவில் கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், இழப்புகள் கூட ஏற்படும். பட் ஒன்ஸு இவங்க பொருள் சார்ந்த விஷயத்துலையும் உறவு சார்ந்த மதிப்பையும் கொடுத்து பழகினாங்கன்னா நல்லாயிருக்கும். பொருள் வளத்துக்கு 2ஆம் பாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் பாதம் அகம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை தான். புறம் சார்ந்து நல்லாயிருக்கும். சிறப்பு. 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஜோவியலாக பழகுவாங்க. 2ஐயும் ஈக்குவலாக பார்ப்பாங்க, பேலன்ஸ் பண்ணி போவாங்க. பொருள் விஷயமும் சரி, இதுவும் சரி, பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் வேவரிங் மைண்டோடவே இருப்பாங்க. அதாவது ஒரு சாதிக்கிற லெவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு கற்பனையில் ஒரு பெரிய லெவலை வச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க நல்லாவே இருப்பாங்க, திருப்தி பட்டுக்க மாட்டாங்க.
எவ்வளவு வந்தாலும் திருப்தி இருக்காது. திருப்தி இருக்காது, இன்னும் நான் அச்சீவ் பண்ணலையே அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்கும். ஈவன் குடும்ப விஷயத்துல கூட அந்த மாதிரி ஒரு இதுல சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டுவோன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய ஒரு அப்ரிசியேஷன் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க, பாராட்டுகள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் மனசுக்குள்ளேயே ஆணவம் வச்சுக்கிட்டா எப்படி இருப்பாங்க. அது வந்து 3ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க. ஆனா பொருளாதாரத்துல பின்னால சாதிக்கக்கூடியவர்கள். ஆனா உறவுகளால மோசம் செய்யப்படுறவங்க, சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் இவங்களாலேயே கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. குருவால சாபம் வாங்குற அமைப்பும் இருக்கு. தனக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கு ஏதாவது சில இடைஞ்சல்கள் பண்ணதுனால குருவனுடைய சாபம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. குரு சாபம் உறுதி. ஆமா. அது பிறகு இவங்க அமைப்புல வந்து அதிகமாக இடத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எதனால இங்கே இந்த குரு சாபம்? அதாவது அதிகமாக இப்போ ஒரு பயிற்சி எடுக்காமையே ஒரு அனுபவம் இல்லாமையே எனக்கு அந்த பதவி வேணும்னு நினச்சா என்ன எப்படி இருக்கும்? பணிவு வேணும், முதல்ல பயிற்சி வேணும், அதுக்கடுத்து அனுபவம் வேணும், அதுக்கப்புறம் அந்த பதவி தானாக தேடி வரணும். இது வந்து பார்த்து பொறாமப்படுறது. அந்த பதவி உடனே நான் அதில் உட்காரணும். அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இதுகள் எல்லாம் கூட நடக்குது, ஆன்மீக விஷயங்களில் கூட நடக்குது. ஒரு குருவாக இருக்கிறவரையே கீழே இருக்கிற ஆளுங்க அடுத்த குரு பட்டத்துக்காக அவங்கள ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் கூட வருது. இதெல்லாம் வந்து அந்த பதவி மோகம். அது வந்து இவங்களுக்கு அந்த 4ஆம் பாதத்தில் அது சாபம் வாங்குற மாதிரி அமைப்பு. இப்போ வந்து இப்போ ஒரு குரு வந்து ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும், எதுக்காக சொல்லணும்னு யோசித்து சொல்லுவார். ஆனால் இவரே அவரை வந்து நிர்பந்தப்படுத்துவார். யார? குருவை. இல்லைன்னா குருவுக்கு தெரியாமல் அவருடைய ரகசியங்களை திருடுவார். அப்போ குரு சாபம் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். அது 4ஆம் பாதம் எங்கே இருக்குது? விருச்சிக ராசி ரகசியம். நீங்கள் சொன்ன மாதிரி 8ஆம் இடம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இவங்க இந்த விசாகத்தில் பிறந்தவங்களோட குறியீடுகள் சொல்லுங்க ஐயா. குறியீடு வந்து விளாமரம். மரம் வந்து விளாமரம், பறவை வந்து செங்குருவி. அதே மாதிரி முற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் இடம். மிருகம் பார்த்தீங்கன்னா புலி தான். இவங்களுக்கு வந்து பெண் புலி விசாகத்துக்கு. முற்றம் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த சுற்றி வெராண்டாவாக இருக்கும், நடுவில் முற்றம் ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். அந்த இடம் தான் முற்றம்னு இருக்கும். இப்போ மூணு வீதி சந்திச்சாலும் அது முற்றம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுலகு வடிவம். சுலகுங்கிறது வந்து இப்போ நம்ம பாஷையில் முறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் வடிவம். ஸோ இந்த சிம்பலை எல்லாம் இவங்க வந்து யாருக்கெல்லாம் தொழில் கிரக ஸ்தானமாக வருதோ, விசாக நட்சத்திரம் 2, 6, 10 தொடர்பு வருதோ அவங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திராக்னி. இந்திராக்னிங்கிறது தான் வேதம். இப்போ நம்ம சப்த கன்னிமார்னு தெய்வங்கள் இருக்கு, அதில் வந்து இந்திராணி தேவதை போய் இவங்க வழிபடலாம். அப்போ அந்த விசாகத்துக்கும் அந்த இந்திராணிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா முருகன் வந்து தேவர்களை காத்தது, இந்திரனையே காத்தது தான். அப்போ அந்த வகையில் இந்த சப்தகன்னிமாரில் இந்திராக்னி வழிபடும் போது இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பவர் இருக்குது. நான் சொல்கிற அத்தனை விஷயங்களுமே நீங்கள் கேட்டது நட்சத்திரம் அப்படிங்கிற பேஸில் கண்டிப்பாக. அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதத்தில் நம்ம விசாக நட்சத்திரத்தில் பிறந்துட்டோங்கிறதுக்காகவே எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. மெயினாக அந்த 4-8 கான்செப்டை சொல்லியிருந்தாங்க. அதாவது லக்னம், இவங்க லக்னத்துக்கு இந்த விசாக நட்சத்திரம் எந்த புள்ளியா வருது அதை பார்த்துட்டு அதுல ஒருவேளை 8, 12 வந்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா விபரீதமாகவும் போயிடும். அதனால ஒரு திசை விசாக நட்சத்திரம் குரு திசை நடக்கிற வரைக்கும் தான் அது விசாகமா இருக்கும். அதுக்கப்புறம் சனி திசை புதன் திசை போகும்போது இந்த விசாகம் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது. அதனால வந்து இதை வந்து எல்லா தொழிலுக்கும் வந்து நம்ம எல்லாமே இப்படி இருக்கு அடிப்படை யோகங்கள் அப்படிங்கிறது இது பொது பலன். அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துல லக்னம் சார்ந்து அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளும். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ஐயாவின் அறிவுரை இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கூட அறிவுரை சொல்லுங்க ஐயா. அதாவது இது கொஞ்சம் வேகம் அதிகம், அதாவது சீக்கிரம் முன்னேறணுங்கிற வேகம் அதிகம். அதே மாதிரி தற்பெருமை அதிகம், உடனே பதவி கிடைக்கணும், உடனே நான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், இதை வந்து குறைச்சிக்கணும்.
குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒபீடியன்ஸியை வளர்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது இவங்களுக்கு தானாகவே வரும். அது இல்லாமல் அவசரப்படுறதுனால தான் இவங்களுக்கு விளைவு. இப்போ துலா ராசிக்கு குருவனுடைய வீடு எங்கே இருக்குது பாருங்க, தனுசு 3ஆம் இடம், இது வந்து மீனம் வந்து 6ஆம் இடம். அப்போ இது இந்த ரெண்டுமே வந்து ஒரு வளராத பாவம், ஒரு நிலை இல்லாத பாவம், உபயராசி. அதனால் இவங்க வந்து அதை போய் ஒரு பணி செய்கிற இடத்துல மாறிக்கிட்டே இருக்கிற தன்மை, ஒருத்தரை நம்புறதுல மனப்பூர்வமாக இயங்குறதுல மாறிக்கிட்டே இருக்கிற தன்மை, இதையெல்லாம் கைவிட்டு விட்டாலே இவங்க நல்லா இருக்கும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? குருவை வந்து இவங்க குருமார்களை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி தான் குருவுக்கு பிரதிநிதி. அதே மாதிரி நம்ம சுப்பிரமணியர்னு சொல்லியிருக்கோம். திருச்செந்தூர் முருகன், அங்கே தான் வைகாசி விசாகம் ஃபேமஸ். அதனால் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபடுவதும் அங்கே சத்துரு சம்ஹார பூஜைகளை பண்ணுறதும் இவங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி குபேரனுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி குருவனுடைய ஒரு தேவதையாக குபேரன் இருக்கிறாரு. ஈவன் பூரட்டாதிக்கு தான் குபேரன், பட் இங்கேயும் வந்து குரு மாதிரி பயன்படுத்திக்கலாம். மெயினாக தட்சிணாமூர்த்தியை பயன்படுத்தலாம். சிறப்பு சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமாக சொன்னீங்க. மீன் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்கய்யா. நன்றி.